நேத்து ராம்க்கு தலையில சரியான அடி. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பைக் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க வந்து பைக்ல வந்து மலை ஏற போறோம். நல்ல மெக்சிகன் மாதிரி மெக்சிகன் வைப்ல இருக்கு. ரைடு போறாளுங்க, அதுவும் 2 பேர் மட்டும் இந்த ஹோல் ரைடு. அம்மாடி அங்க பாரு, ஐயோ டேய் நம்மள தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வைல்ட் அனிமல் குண்டுது. சரியான சாப்பாடு. வெறும் தயிர் சாதம். எனக்கு தீஸ் டேஸ் என்னன்னு தெரியல, வெறும் தயிர் சாதம் கொடுத்தா நான் நிம்மதியாக சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் இப்போ வந்து எனக்கு இப்போலாம் இருக்கு. ஸோ செம்மையாக சாப்பிட்டாச்சு. இப்போ குளிச்சுட்டு நம்ம கிளம்பணும். பயங்கரமாக ட்ராவல் வர, நான் எக்கச்சக்கமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கின்லாம் வர ஒரு மாதிரி இருக்கு. என்னப்பா பண்ணுறீங்க? பிறவி பைத்தியம். டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன். வந்து டெல் மீட் யூ கைஸ். ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்குற? யார் அந்த லைலா? ஓகே, ஒரு சின்ன டிரான்சிஷனை போட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ, ஐம் பேக். செம்மையா குளிச்சுட்டு ஆக்சுவலி கொஞ்சம் எக்கோ அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு காலியான ரூம்ல இருக்கேன். டப்புன்னு தலையை கட்டி கொண்டே போட்டு ரெடி ஆகி கிளம்புவோம். ராமி என் பின்னாடியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க எப்போ நான் ரெடி ஆகுவேன் அப்படின்னு. டோன்ட் வரி, I'll do it soon. You have nothing to worry about. ஓகே, ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். பட் இப்போ தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். ஏன்னா உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. முக்கியமான விஷயம், நான் வந்து எப்பவுமே நான் வந்து ரொம்ப முன்னாடி ஸ்ட்ரகிள் பண்ணது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ். இப்போ முன்னாடி விட அது கம்மி ஆயிருக்கு. அதுக்கு நான் நிறைய விஷயம் பண்றேன். ஸோ இந்த டார்க் ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக நிறைய பேருக்கு இருக்கு. அது ரொம்ப ஸ்டபர்னாகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் போகாது. நிறைய ரீசன்ஸும் இருக்கு. ஆக்னே ஸ்கார்ஸா இருக்கலாம், அதிகமா சன் எக்ஸ்போஜர்னால இருக்கலாம், இல்லைன்னா மேபி ஹார்மோனல் சேஞ்சஸா கூட இருக்கலாம். ஆனா மார்க்கெட்ல நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் ட்ரீட் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல நிறைய ரொம்ப ஹார்ஷா இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு, ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ ஸ்கின் என்ன ஆகுதுன்னா இன்னும் டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம நம்ம அதை கிளியர் பண்ணலாம். ஸோ ஹிமாலயாஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நேச்சுரல் அண்ட் சேஃபான இன்கிரீடியன்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றதா சொல்றாங்க. ஸோ எஃபெக்டிவா ஒர்க்கும் ஆகும், அட் த சேம் டைம் சேஃபாகவும். நம்ம ஸ்கின்ல ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கிறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் ஆகும். டர்மரிக், மஞ்சள் நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், நம்ம ஆதி காலத்துல இருந்தே. ஏன்னா அதுல நிறைய மெடிசினல் அண்ட் ஹீலிங் பவர்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப காலமா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நேச்சுரல் ரெமடியா நம்ம டர்மரிக் யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கிற ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இந்த டர்மரிக்கும் இருக்கு, லிகோரைஸும் இருக்கு. ஸோ டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணவும் நமக்கு இந்த பிளெமிஷஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பேக்ட் பை ரிசர்ச் அண்ட் ஆயுர்வேதாவோட ஏன்ஷியன்ட் விஸ்டம் அதை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கின ஒரு ப்ராடக்ட் இது அப்படின்னு. இன்னொன்னு நான் படிச்சேன், அது என்ன அப்படின்னா கோல்ட் பிரஸ்ட் ஸ்வாரசா எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் ஏதோ யூஸ் பண்ணிருக்காங்க போல. ஸோ அது இந்த டர்மரிக்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த லிகோரைஸ் அதுக்கப்புறம் டர்மரிக் இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து செம்மையா ஒர்க் ஆகுது, டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்க மாதிரி இருக்கு, ட்ரையும் ஆக மாட்டேங்குது. என்னடா இதுல டர்மரிக் இருக்கே மூஞ்சி மஞ்சள் ஆயிடுமே அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஸ்டெயின் ஆகிற ப்ராப்ளமும் இதுல இல்ல. யூஸ் பண்றது எல்லா ஃபேஸ் வாஷும் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதேதான். ஜஸ்ட் நீங்க மூஞ்சில தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப கம்மியா எடுத்துட்டு நீங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா லேதர் பண்ணி மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஜெனரலா யூஸ் பண்ணலாம். இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஹிமாலயாஸ்லேயே டார்க் ஸ்பாட்ஸ் கிளியரிங் ரேஞ்ச் இருக்கு, அது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசான், நைகா, பிளிப்கார்ட் அண்ட் ஹிமாலயாஸோட வெப்சைட் அண்ட் ஆப்ல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா இப்பவே நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்கிற இந்த ஆஃபரை கிளைம் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதிசயமா ஐலைனர் எல்லாம் போட்டிருக்கேன். கிளம்பலாம். ஓகே, கிளம்பிட்டோம். யோ யோ யோ. ஆக்சுவலி ஒரு ஃபன் என்ன தெரியுமா? சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோலாம் கேஸ்க்கு தான் எடுத்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது இன்னைக்கு நம்ம ஆர்ஜேக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. அதனால என்ன? அப்புறம் அப்படியே நாங்க இந்த ஆர்ஜேக்கு மாத்திட்டோம். ஆனா இப்போ இவங்க ஆர்ஜில தான பாத்துட்டு இருப்பாங்க. ஆமா, அதுல தான் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. சோ நாட் a big deal. எனக்கு செம்மையா ரொம்ப பிடிச்ச இந்த அவுட்ஃபிட். இந்த அவுட்ஃபிட்டோட போட்டோ நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் பாருங்க. எஸ், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னோட அவுட்ஃபிட் சூப்பரா இருந்தா, அழகா இருந்தா. நேத்து ராம்க்கு தலையில சரியான அடி. ஒரு இடத்துல நான் உட்காந்துட்டு போன் பேசுற ஆர்வத்துல எழுந்தேன், டம்முன்னு நடு மண்டையில அடி. ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும். ஆக்சுவலா என்னன்னா நாக்க நீட்டிட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கேன், எழுந்ததுக்கு கட்டா இருந்ததுன்னா அவ்வளவுதான், பேச்சு அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பேசவே முடியாது. அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராம்க்கு கொஞ்சம் பழசெல்லாம் மறந்துச்சு. நான் யாருன்னு கேட்டா அவ்வளவு ஒன்னும் மறக்கல உண்டு. 2020 இது 2020. ஆமா, அச்சோ அந்த வருஷமா. ரைட், ஆல் ஓவர். நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே தான். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி போறோம்னா தப்பு இல்லை. 5 சரி, ஓகே போலாம் சீக்கிரம். வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ்.
ஏய் குஞ்சு பிளாக் தண்டர் கிட்ட வந்திருக்கோம் குஞ்சு. போறியா? எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்டர் ரைட்ஸ். பட் ஆனா நம்ம போக முடியாது. உன்னோட க்ளோனிங்லாம் அங்க நின்னுட்டு இருக்கீங்க. சிங்கம் தானே? இல்ல மாடு. ஏன் அங்க ஒரு சிங்கம் இருக்கு, அங்க ஒரு புலி இருக்கு. அதெல்லாம் கணக்கு தெரியல. தெரியாது. வானம் கிட்ட பட. சோ நாங்க பிளாக் தண்டர் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னோமே, எதுக்கு வெயிட் பண்றோம்னு சொல்லல. சொல்லிட்டு கிளம்பு. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பைக் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க வந்து பைக்ல வந்து மலை ஏற போறோம். நம்ம மைண்ட் அங்க போகுது. ஊட்டி மலை பியூட்டி உன் பேரு என்னம்மா, கீட்டு சொத்தா பாட்டி உன் பேரு என்னம்மா. அவ சொல்றது கேட்டுதான் பாட்டு என்னது? சொல்ற சத்தமா எம எருமையில எதுக்கு வர்றா? பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ தான் நாங்க இல்ல. இவளை வந்து பிடிச்சி ஜெயில போட்டுருங்க. அவ அண்டர் நாங்க எதுவுமே அவளுக்கு அலோ பண்ணல. நாங்க கண்ணாடி உடைச்சியா ஸ்வேதா? பயப்படுறல்ல, அந்த பயத்தோட போயிருவாங்க. என் முஞ்சுக்கு லைட் இல்ல. இவ்ளோ லைட் வச்சுட்டா நம்ம வந்து இவ்ளோ நேரம் பிச்சைக்காரங்க மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தோம். ஓகே, பைக் வந்த உடனே பைக்ல போறோம், என்ஜாய் பண்றோம். ஒரு ஹலோ நாங்க 2 பேர் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 6 years பேக் வந்து நம்ம வந்து ஊட்டிக்கு இல்ல ஊட்டிக்கு போனோம் கார்ல போனோம். ஆமாண்டே, நான் டெனிம் கோட் போட்டிருப்பேன். இல்ல நான் அந்த கை வச்சுலாம் போட்டோ எடுத்திருப்போம். இல்ல அப்போ வந்து என்னன்னா பயங்கர கோல்டு, எனக்கு சாவு பயங்கர எனக்கு காய்ச்சல். அந்த காய்ச்சல் பயங்கர கோல்டோடயே நம்ம வந்து ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம். இல்ல ஸோ இப்போ வந்து எனக்கு நல்லாவே இருக்கு. உடல்நிலை வந்து ஃபுல் சூப்பர் நிலையில இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நான் போறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் ஜாலியா இருக்கு. ஏதோ ஆயிடுச்சுடே உனக்கு. தெரியாம எதுவும் did you try something? இல்ல என் தலையில அடிபட்டுச்சு இல்ல. கரெக்ட், மறந்துட்டேன். என்னாச்சு இவனுக்கு? அப்புறம் எப்படி வந்து நம்ம ஊட்டிக்கு போனது ஒரு 6 வருஷம் முன்னாடின்னு சொல்ற? தப்பா அப்ப சொல்றேன். 2014ல நம்ம கட் ஸ்கூல் பண்ணிடுங்க. படிச்சிட்டு 1 வருஷம் முன்னாடி நாங்க போனோம் ஊட்டிக்கு. நாரப்பயல. அப்புறம் அம்னீசியா, எங்களுக்குலாம் அம்னீசியா வாங்கிடுவேன். ஓகே, வண்டி வரட்டும் போலாம். பைக்ல போறோம். நரி ஊட விட்டுச்சு. என்னமோட என்ன சொன்னாலும் பைக்ல உங்க கூட போறதுக்கு ஜாலியா இருக்கும். அப்படியா? ஆமா, எனக்குமே பைக்ல உன் கூட போறது ஜாலியா தான் கொண்டு இருக்கும். ஆனா நீ தான் வரமாட்ட பைக்ல. ரொம்ப தூரம் வர மாட்டேன், கொஞ்சம் தூரம் வருவேன். ஓவரா இல்ல, அந்த மலைக்கு தான் போறோம் நாங்க. கம்ம கம்ம மேகி. என்ன சொல்ற? காரம் எப்படி இருக்கு? நல்ல காரம் இல்ல, செமையா இருக்கு. குளிருக்கு வேற மாதிரி இருக்கு. ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு மேகி சாப்பிடல அப்படின்னா பாவம் பண்ணிட்ட. இட்ஸ் நாட் a complete trip. சீரியஸா சரி, எனக்கு கூட போதும். வெக்கமா இல்ல? ஆமா, அழகா இருக்கேன். ஊட்டி விடு. ஏன் ஊட்டி விடணும் தெரியுமா? ஊட்டிக்கு வந்திருக்கோம் அதனால. மூடிட்டு இருக்க மாட்டேடா. அப்ப எல்லாருக்கும் ஊட்டி ஒண்ணும். வெக்கமே இல்லாம மேகி வேணும்னா எல்லாரும் கேளுங்க. அதை விட்டுட்டு ஊட்டி ஊட்டி வந்து உங்க மேல பாசமா ஊட்டி விடாம நான் எனக்கு நானே ஊட்டி விட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ஊட்டி ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து ஃபுட்டு வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஏரியாவில் தான் ஃபுட்டு வாங்குறோம். ஆக்சுவலாக கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப கூலிங்காகவும் இல்லை, ரொம்ப கூலிங் இல்லாமலும் இல்லை. கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது. ஒரு 16 to 20 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகே தான், இதுவே நல்ல. எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் நார்மலாகவே நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைனஸில் இருக்கணும்னு ஆசை. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? பட் வந்து ஏசி அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது. பட் 16ல் எப்பவுமே 16, அதுவும் டர்போல தான் போட்டு நான் இருப்பேன். எனக்கு இந்த சில்னஸ் வந்து ஓகேவா தான் ஃபீல் ஆகுது. ஸோ சாப்பாடு வாங்கிட்டு போவோம், போயிட்டு அகைன் மீட் பண்ணுவோம். நாங்க ரூமுக்கு வந்துட்டோம்.
நானும் ரூமுக்கு வந்துட்டேன். நான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் வந்து கிரேப்ஸ் கழுவிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஹெல்தி ஃபுட், ஒன்லி ஹெல்தி. வர வழியில வாங்கி சாப்பிட்டு மறந்துட்டேன். நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நான் ரூமுக்கு வந்துட்டோம். ஒன்றும் பண்ண மாட்டோம், சில் பண்ணிட்டு நாங்கள் தூங்கிடுவோம். நாளைக்கு வில் மீட். நாங்க யூஎன் விளையாட போறோம். ஆக்சுவலாக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினச்சேன். என்னன்னா, நீங்கள் ஊட்டிக்கு வரீங்க அப்படின்னா வந்து பாஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கம்பல்சரி. கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் தாண்டினோடனே ஒரு செக் போஸ்ட்டில் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க பாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ் வந்து கேரி பண்ணிக்கோங்க. ஊட்டி, கொடைக்கானல் அதெல்லாம் இருந்துச்சு. நான் இந்த வெப்சைட் போடுறேன், நீங்கள் அதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த ஊருக்குலாம் வந்து பாஸ் தேவைப்படுதுன்னு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, பிளாஸ்டிக் வந்து அலௌடு இல்லை இங்கே. ஈவன் நம்ம நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு மிராண்டா இல்லை ஸ்லைஸ் பாட்டில் வச்சுருக்கணும். அது கூட அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபைன் போட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி எதுவும் பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ இல்லை ஜூஸ் பாட்டிலோ எது இருந்தாலுமே அவங்க வந்து ஃபைன் போடுறாங்க. அதை தூக்கி போட சொல்ல ஃபைனே போட்டுறாங்க. ஸோ வந்து பி கேர்ஃபுல். தி நெக்ஸ்ட் டே. மார்னிங். ஹலோ. காலையில எழுந்து நாங்கள் வந்து போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இல்லை ஊட்டியில் என்னெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு எங்களுக்கு தெரியலை. லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதே பொட்டானிக்கல் கார்டனும் போட் ஹவுஸும் தான் போயிருந்தோம். பட் பொட்டானிக்கல் கார்டன் இந்த உச்சி வெயிலில் போனோம்னா இது ஆண்டா இருக்கும். போட் ஹவுஸும் கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். ஆனால் விளையாட கேம்ஸ் இருக்கும். ஸோ போகிறோம், ஃபன் பண்ணுறோம். நானும் என் கேர்ள் கேங்கும் நாங்கள் ஃபன் பண்ணுவோம். நாங்க 4 பேர். சரி, ஓகே. அப்ப இந்த புடி 4 பேர் நான் தனியா போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரேன். மணி வர 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. எங்க பார்த்த மாதிரி வணக்கம். சரி, ஓகே. ஹாய் ஹாய். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுறேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? சூப்பரா இருக்கே. நிஜமா நல்லா இருக்கு. நல்ல மெக்சிகன் வைப்ல இருக்கு. பசங்களா அங்க பாரு, அது பஞ்சி ஜம்பிங் நினைக்கிறேன். போறீங்களா? இப்படிதான் நீ சொல்லுவ. கிளிப்ப அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் மேல நின்று கீழே இறங்கணும் அப்படின்றவ. ஆனா அது ஆக்டிவா இல்லன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? சரி, அதான் அது நம்ம கேட்போம். அப்படி இல்லைன்னா ஆனா மேல நின்னுட்டு நான் குதிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? வேஸ்ட், காசு வேஸ்ட். தைரியமான ஆள் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தனியா பேச்சு குண்டு பஞ்சி ஜம்பிங்க்கு மேல தள்ளி விட்டுறவா? ஆனா என்ன சொல்லு குண்டு, நான் ஒரு வாட்டி குதிச்சிட்டேன். பட் ஸ்டில் அதை பார்த்தாலே பயங்கரமா தான் இருக்கு. அதை நினைச்சாலே வயிற்றுல புளிய கரைக்குது. குண்டு இங்க பாரு, ஒருத்தன் ஃபன் காட்டி படுத்து கிடக்குறான். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்தா என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி படுத்து கிடக்கு. பயந்துட்டேன். புலினாச்சா? அவன்கிட்ட கேட்டு சொல்லு, அவன் என்ன பிராண்ட் அடிச்சிருக்காரு. சீரியஸா ஃபன்னா படுத்து கிடக்குறான். பயங்கரமா இருக்கும். ரைடு போறாளுங்க. அதுவும் 2 பேர் மட்டும் இந்த ஹோல் ரைடு. என்ன சொல்ற? வருவாங்க இரு. சும்மா இருக்க மாட்டேங்க. பாக்கலாம் வயசாயிடுச்சுக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஆவல. என்னன்னா பிரச்சனை, சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாமோன்னு ஒரு எண்ணம் வருது. ஏன் தெரியுமா? எவ்வளோ வண்டி இதுலலாம் வந்து நான் போய் கேட்டதுக்கு ஏத்த மாட்டேன்ட்டாங்க. நம்மளே ஏத்த மாட்டாங்களோ? இதுலலாம் ஏத்த மாட்டாங்க. இதெல்லாம் குழந்தைங்கள் தண்ணி, நம்மள எப்படி ஏத்துவாங்க? குசும்ப பத்தியாடா? எக்ஸ்கியூஸ் மீ, யூ ரெட்ரோ. என்கிட்ட வந்து நான் மைண்ட் பண்ணேன். பயமா இருக்குடா எனக்கு உட்காரவே. ஜாலியா என்ஜாய் பண்றாளுங்க. அடியில பாரு. என்ன தெரியுமா ஆகுது? இப்படி தலை சுத்துது வேற. ஐயோ, அடியில பாரு. ஏதோ ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி இருக்குடே எனக்கு. அம்மாடி அங்க பாரு. ஐயோ முடிச்சுட்டாளுங்க, ஒரு வழியா முடிச்சுட்டாளுங்க. கீழே போட்டாதீங்க. என்னச்சு? ஆமா, திரும்ப ரன் ஆச்சுன்னா இங்க வரைக்கும் வரும். அப்படிங்க ஓடுங்க. ஏதோ கமாண்டே அடி தம்சம் பண்ணு. உடஞ்சு அவங்க நம்ம கிட்ட நஷ்ட ஈடு கேட்கணும். நாங்க தான் கிடைச்சோமா?
230 டே வா எம்மாடி வா டைம் முடிஞ்சது. வேற லெவல் டே பாம தொடாம விளையாடு. ஸ்வேதா கலக்குறியே. அசால்ட்டடா. அப்பெல்லாம் அடிச்சு உடைக்கலாம் கூடாது. என்ன நல்லா விளையாடுறியா? அடுத்தது டேஷிங் கார். ரொம்ப பிடிக்கும் டேஷிங் கார். ஆனா யாரும் என்ன டேஷ் பண்ணக்கூடாது, நான் தான் என்ன. ஆனா நம்ம காரே நம்மளால போய் டேஷ் பண்ண முடியாது தெரியுமா? அது ஓட்டுறதே கொஞ்சம் கடுப்பான விஷயமா இருக்கும். கம்ப்ளீட்டா ரைட்ல சுத்தினா ஸ்ட்ரெயிட்டா போகும், லெஃப்ட்ல சுத்தினா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. இந்த மாதிரி அதிகமா கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி ரூட் சாலாஸ்டி ஈஸி. ஓகே, முன்னாடி இது எப்படி தெரியுமா கொண்டு இருக்கும்? இதுக்கு மேல ஒரு கம்பி இருக்கும், காருக்கு பின்னாடி மேல ஃபுல்லா ஸ்பார்க் அடிக்கும். ஆமா, இப்ப அது இல்ல. அது பாக்குறதுக்கே ஜாலியாவும் இருக்கும். என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? போய் தொலை. என் கார் டிரைவிங் ஸ்கில்ல பாத்தியா? சூப்பரா ஓட்றேனா? நீதான்டா டிரைவர். ஹாரர் ஹவுஸா? உங்க ஹைட்டுக்கு வச்சீங்கன்னா என்னோட மண்டை மட்டும் தான் தெரியும். இல்ல, நான் அந்த காலை காட்டிக்கிட்டு இருக்கேன். பயமா இருக்கே, நான் வரல. இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது, ஃபன்னா இருக்கும். அப்ப என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. போல நான்லாம் பயப்படவே மாட்டேன் வாழ்க்கையில. செக்ல ஆட்டின சுத்தமான உருட்டு. என்ன இங்க எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க உள்ள இருந்து வந்துட்டு. ஆமா, நான் வரல. நானே ஒரு குழந்தை. வாங்கியாச்சு டிக்கெட்டு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? பயங்கர பயமா இருக்கு போல இருக்கே. ஆமா. ஸ்வேதா சொல்லு ஸ்வேதா. என்ன இது? ஆரரு மிரர் ஃபாஷ் ஜங்கிள் சஃபாரியா? ஃப்ரீக்கி ஜங்கிள். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்படி நாங்க உள்ள போறோம், வெளியே வரும்போது எப்படி இருக்கிறோம்னு பாப்போம். பயமா இருக்கு ரொம்ப. கவலைப்படாத சிகப்பி. ஸ்வேதா லாக் ஆயிடுச்சு. உள்ள பின்னாடி பேய் வர போகுது. நான்லாம் பயப்படவே மாட்டேன். பயப்படவே இல்ல நான். பயப்படவே இல்ல நான். பயப்படவே இல்ல நான். பயப்படவே இல்லையா? சும்மா பயப்படல. நம்ம பயந்ததுக்கே போகல. இன்னொன்னு நான் என்ன முன்னாடி விட்டீங்க எல்லாம், நான் வந்து போனோடனே எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. இன்னும் முன்னாடி விட்டடா, நீ ஸ்பீடா போயிட்ட. நானும் கத்திட்டே இருக்கேன், பின்னாடி வாடா பின்னாடி வாடான்னு. அப்படியா விஷயம்? சரி வா, அடுத்ததுல பண்ணி முன்னாடி போ. நான் முன்னாடி போக மாட்டேன், கூட வருவேன். ஏன்னா எல்லாமே நான் போறதுனால எல்லாமே முடிஞ்சிருது. ஸ்லோவா போலாம் எல்லாரும். இதை விட என்னால ஸ்லோவா போக முடியாது குண்டு. போய் தொலை. நம்மளதான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அக்கா, ஆனா காணோம். எங்கெங்க எங்க நின்னு எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. எங்கன்னு தெரியலையே. இங்க இருக்காங்க. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். ஓகே, சோ வந்து வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலா நல்ல ஜாலியா தான் இருந்துச்சுல்ல. ஜாலிடே வேற மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. நான் ரொம்பலாம் பயப்படலாம் இல்ல, உழுகாதப்பா. லைட்டா பயம் வந்துச்சு. சுத்தமா அது கூட இல்ல. சுத்தமா இல்ல. கேட்டோம் அந்த சவுண்ட் மறுபடியும் போடுங்க. மறுபடியும் ரீகேப் பண்ணி பாருங்க. சுத்தமா பயமே இல்ல. ஃபிளாஷ்பேக். ஸ்வேதா உள்ள பின்னாடி பேய் வர போகுது. இது ஹாரர் ஹவுஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது மிரர் மேஸ். ஜாலியா இருந்துச்சு. இல்ல, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் நம்மளே பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்க. நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். சூப்பரா. ஆமா ஆமா ஆமா. ஓகே, இட்ஸ் ஓவர், லெட்ஸ் கோ. சுடு 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 சுடு. கலக்கறிய போடு. குறி வச்சா எற விழணும்.
குண்டு வைல்ட் அனிமல் குண்டு இது என்னடா இங்க பண்ணுது நடு ரோட்ல பயமா இருக்குடே. சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். பாடி நடந்து போயிட்டு இருக்கு. செம்ம பெருசா இருக்கு. சீக்கிரம் வாடா, பைக்ல வர போறோம். அண்ணி.